அப்புறம் நீங்க அடிக்கடி உங்க ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்க ஃபோன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்க ஃபோன் பண்ணும்போது அதோட ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா போர்ட்ரேட் மூல செங்குத்து வடிவத்துல இருக்கும். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அது லேண்ட்ஸ்கேப்ல ஆட்டோமேட்டிக்கலி மாறும். என்ன காரணமா இருக்கும்? உங்க போனோட செட்டிங்ஸ்ல போர்ட்ரேட் மோட வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது போர்ட்ரேட்லயும் டிஸ்பிளே ஆகும், லேண்ட்ஸ்கேப்லயும் உங்களை மாத்தி விடும். ஸோ கால் பண்ணும் போது இந்த பிரச்சனை நீங்க சந்திச்சீங்கன்னா, அதுவும் கூகுளோட போன் பை கூகுள் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்பை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திச்சீங்கன்னா சமீபத்துல கூகுள் அதை சரி பண்றதுக்கு ஒரு அற்புதமான செட்டிங்கை நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க போன்ல அந்த போர்ட்ரேட் மோட ஆன் பண்ணி வச்சிருந்தாலும் நீங்க ஒருத்தருக்கு கால் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன் போர்ட்ரேட் மோட்லயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், லேண்ட்ஸ்கேப்க்கு நீங்க மாறவே மாறாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான செட்டிங்கை தான் கூகுள் கொடுத்திருக்காங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன், தெரிஞ்சுக்கும். போன்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட் போன் ஆப்பை பயன்படுத்தாம கூகுளோட போன் ஆப்பை நீங்க பயனா இங்க புதுசா ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை ஓபன், அதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்ல 3 லைன், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆப்ஷன், அதுக்கப்புறம் கீப் போர்ட்ரேட் மோட் ஆன் கால். இந்த ஆட்டோ ரொட்டேஷன் ஸ்கிரீனை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான செட்டிங் தான் இது சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை பெர்மனண்டா நீங்க ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணா ஸ்கிரீன் ரொட்டேட் ஆகாதா? ஆகவே ஆகாது. இது ஆஃப்ல இருந்தா மட்டும்தான் நீங்க கால் பண்ணும்போது ஸ்கிரீன் ரொட்டேட் ஆகும். எப்போ ஸ்கிரீன் ரொட்டேட் ஆகும்? போன்ல இந்த செட்டிங்கை நீங்க பெர்மனண்டா ஆன் பண்ணி வைக்கும் போது போன் பை கூகுள் வழியா நீங்க போன் கால் வந்து ஸ்கிரீன் ரொட்டேட் ஆகும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் போன் பை கூகுள்ல அந்த புத்தம் புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுதான் இது மக்களே. உங்களுடைய போன் பை கூகுள்ல இதை பாத்தீங்கன்னா இது ஆஃப்ல இருந்தா உடனே இதை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.